ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டீப் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையா வெயிட் பண்ணி மார்க்கெட்ல வந்து கரெக்டான இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரேட் வந்தா கூட போதும், ஆனா கரெக்டா நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த டீப் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. இல்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றீங்க, ஓகே. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வரதே பெரிய விஷயம். ஒரு ட்ரேட், 2 ட்ரேட் உங்களுக்கு வரதே கொஞ்சம் பெட்டரான ட்ரேட்னா அவ்வளவுதான் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்காது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டீப் புல் பேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப் லிங்க் இருக்கும், சாரி கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களை நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நாங்க ஜாயின் பண்ணிடுவோம். சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ண முடியாத, சொல்லக்கூடாத சில தகவல்கள், அதாவது ட்ரேடிங்க்கு முக்கியமான தகவல்களை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது உங்களுடைய ட்ரேடிங் ஜோர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம யூஸ் பண்ண போற டூல் ஒரே ஒரு டூல் தான். ஓகேங்களா, சிங்கிள் தான். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா 50 பீரியட் எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 பீரியட் எஸ்எம்ஏன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்க பாருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது ஹேமர் கேண்டில். ஓகேங்களா, மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டூல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேண்டிலுடைய சைஸ் பொசிஷன் தான். உங்களுக்கு ஹேமர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு பேராமீட்டர் தான். ஓகேங்களா, சரி உள்ள வருவோம் வாங்க. ஒன்றும் இல்லை, எஸ்எம்ஏ அடிச்சு ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நானும் செக் பண்ணி பார்த்துக்குவேன். பட் வந்து இந்த கட் பண்ணி டிசைன் பண்ணி அந்த மாதிரி வீடியோலாம் அட்ராக்டிவ்லாம் போட மாட்டேன். as usual என்னமோ அதை அப்படியே பேசி போடுறதாங்க. ஸோ சிம்பிள் மூவிங் அவரேஜை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செட்டிங்ஸ் போயிட்டு லென்த் வந்து 9 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலா 50 EME அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டைல் வந்து கலர் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரியே பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துரு. பிளாக் கலர் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ள போகலாம். சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றும் இல்லைன்னா என்னது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா அந்த லைனுக்கு கீழே இருந்தா டவுன்ஃபால், மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இஎம்ஏவா இருந்தாலும் சரி, எஸ்எம்ஏவா இருந்தாலும் சரி. ஸோ மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருக்கு, மேலே இருந்தா அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப என்ன அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம டவுன் ஆகும்னு எடுக்க மாட்டோம். எப்ப எடுப்போம் அப்படின்னா எகைன் மார்க்கெட் வந்து அந்த லைன்கிட்ட போயிட்டு அந்த லைன் ஒன்று கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகணும். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ டவுன்ஃபால் இருக்கு பாருங்க. இப்போ வந்து இது டவுன்ஃபால்ல இருக்குங்களா, ஒன்று மார்க்கெட் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகணும், இல்லை அப்படின்னா அதை டச் பண்ணிட்டு கீழே வரணும். அதே சார் அதை டச் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னா ஒரு பேசிக் இதுதான் என்னன்னா, இந்த எஸ்எம்இ அப்படிங்கிறது டிசைன் ஆனது என்னன்னா ஒரு வால்யூம் உடைய ஆவரேஜ். ஓகேங்களா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் உடைய வால்யூம் ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த லைனை டச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பையர்ஸ் செல்லர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு கட்டத்துல வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஒண்ணு மேல போகணும், இல்ல அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகணும். அந்த செல்லர்ஸ் வந்து எகைன் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழேயே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்புறம் நம்மள மாதிரி ரீட்டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நாமளும் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போனோம் நாமளும் வந்து போட்டிக்கு என்ன பண்ணுவோம், ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா ஜென்ரலாவே அந்த கேண்டில் வந்து அந்த எஸ்எம்ஏ லைனை கிட்ட போறப்ப என்ன ஆகும், மார்க்கெட்டுடைய வால்யூம் ட்ரேட் ஆகிறது ரொம்ப அதிகமா இருக்கும். என்னன்னா நாம ரீட்டைலர்ஸ், நம்ம சைக்காலஜிக்கலா அந்த இடத்துல மார்க்கெட் அடிச்சிருச்சுப்பா, ஒண்ணு கீழே வரும், இல்ல பிரேக் ஆயிடுச்சுப்பா மேல போகும், நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாம் பை செல் பண்ணி விளையாண்டுட்டு இருப்போம். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற பையர் செல்லர்ஸ் உடைய டாமினேஷன் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் உள்ள என்டர் ஆவாங்க. ஓகேங்களா, சோ அதனால ஜென்ரலாவே இந்த 50 EMA லைனுக்கு வந்தாவே மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு வேகமான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, சோ அது மாதிரிதான் மார்க்கெட் வந்து இங்க டவுன்ஃபால்ல இங்க கட் ஆயிருக்கு, கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த மார்க்கெட் எகைன் மேல போய் அந்த பிளாக் கலர் லைன் 50 EMSME டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குமா ஏறுமா அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு புத்திசாலியா இருக்கிறீங்க ஹேமர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே என்னுடைய கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவேன், கேண்டில் அப்படிங்கறதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேக்கான ஒரு கான்செப்ட் தான்.
பட் அது வந்து நாளடைவுல எல்லாரும் அதை யூஸ் பண்றதுனால அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் டவுன் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது கூட அடிஷனலா ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அப்போ மட்டும் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அப்புறம் ஏன் சார் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தரீங்க அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர்றது என்னுடைய கடமைங்க. அதாவது யூடியூப்ல ஓகேங்களா. இதுவே என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 100% நாங்க ஷூரிட்டி கொடுத்து நாங்க சொல்லி தருவோம் ஓகேங்களா. ப்ராஃபிட் வரல அப்படின்னா அப்புறம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவோம். பட் யூடியூப்ல வந்து எல்லாமே சொல்லி தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்காக நான் சொல்லி தரோம் ஓகேங்களா. ஸோ ஹேமர் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல 50 எஸ்எம்ஏவும் டச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நீங்க பெருசா எதுவும் ஹேமர் ஆகல. பட் வந்து கேண்டில் என்ன ஆயிடுச்சு, பிளாக் கலர் லைன்ல க்ளோஸ் வச்சுட்டு அகைன் அடுத்த ரெட் கலர் லைன்ல கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபர்தரா கீழே மூவ் ஆகுது. மூவ் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபாலோ ஆயிருக்கு. இங்க அப்புறம் இங்க டச் ஆகிறப்போ ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். பிளாக் கலர் லைன் அதாவது 50 எஸ்எம்ஏ டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஃபர்தரா நம்ம என்ன பண்ணுவோம், மேல போய் அந்த எஸ்எம்ஏ லைனை டச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அங்க டச் ஆகுறப்போ வந்து ஒரு கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் நடக்குது ஓகேங்களா. அந்த விக் ஃபார்ம் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஹேமர்னு சொல்லாதீங்க, ஒரு விக் ஃபார்ம் ஆகுதுன்னே சொல்லுங்க. ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல போக நாங்க விட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில டாமினேஷன் சண்டை தான் இது ஓகேங்களா. ஸோ அதுல வந்து நிறைய இருக்கும். என்னது இந்த ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம், ஹேமர்னு சொல்லுவோம், எங்கல்ஃபிங்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் டாமினேஷன் நடக்குது, யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி விக்கு வந்து கண்டினியூஸா ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க மேல போக விட மாட்டோம்ப்பா, கீழே அப்படியே மேல போக ட்ரை பண்ணுவாங்க, எங்களை வந்து கீழே தள்ளி விடுறது ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து நம்ம ஹேமர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் ஓகேங்களா. ஹேமரே ஃபார்ம் ஆகாம நிறைய விக் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுனாலும் நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வந்து அவங்க மேல போக விடல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மத்த பேராமீட்டர் நான் கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் ஓகேங்களா. சோ அதே மாதிரி தான் இங்க ஃபர்தரா வேற எங்கேயாச்சும் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பெருசா எதுவும் ஃபார்ம் ஆகல. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருச்சு, மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே விக்கு ஃபார்ம் ஆகி கீழே டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு பெரிய விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து கீழே வருமா அப்படின்னா வரல, மேல போயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க, பெரிய உங்களுக்கு லாஸ் இருக்காது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிருச்சு, இங்க பாருங்க போயிட்டு பட் வந்து பெருசா எதுவும் வரல, இங்க க்ளோஸ் ஆயிருச்சு. கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, க்ளோஸ் வச்சுட்டு ரீடெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கே தவிர ஃபர்தரா கேண்டில் எதுவும் மேல க்ளோஸ் வைக்கல. சப்போஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல விக்கோட ஃபார்மேஷனை பொறுத்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து அகைன் சேஞ்ச் ஆகி ஃபர்தரா கீழே டவுன்ஃபாலுக்கே தான் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த ஸ்ட்ராட்டஜியை தனிப்பட்ட முறையில யூஸ் பண்ணாதீங்க. அடிஷ்னலா சம் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆர் சம் அதர் டூல்ஸ் ஆர் சம் அதர் கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. எந்த மாதிரி அப்படின்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம், எம்ஏசிடி யூஸ் பண்ணலாம், போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எஸ்எம்ஏ உடைய கிராஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணீங்களா, 9, 20, 18, 21 இந்த மாதிரி எஸ்எம்ஏ உடைய கிராஸ் லைன்ஸ் வந்து கிராஸ் ஓவர் நடக்குதான்னு அதை யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு எனி ஒன் டூல் அடிஷ்னலா யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த டீப் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாறும் ஓகேங்களா. எதுக்காகனா ஒரு ஜென்ரலா ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரேட் எடுத்துக்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் அப்புக்கு போகுது அப்படின்னா அப்போ வந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறேன், ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் எனக்கு இருந்தா போதும், மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நான் வெளியே வர மாதிரி ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுப்பான்னு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கோ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சம் அதர் அடிஷனல் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லைன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா கைட் பண்றோம். தேங்க்யூ.